சிம்பிளா, ஹெல்தியா 6 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். ஒரு பெர்ஃபெக்ட்டான எனர்ஜிய குடுக்கும். ஃபர்ஸ்ட்டு சிம்பிளான பணியாரத்திலிருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா முட்டை மிட்டாய். இது வந்து செஞ்சு ஸ்பெஷல்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு அவ்ளோ பிடிக்கும். ஹெல்தியானது கூட. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கிட்டத்தட்ட 3 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது கெட்டு போகாது. இதுக்கப்புறமா வந்து கோவா ஸ்பெஷல், கோன் டோஸ்ன்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து புரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா பாதாம், கடலை மாவு வச்சு சிம்பிளான ஒரு ஹல்வா. இல்ல அப்படின்னா வந்து ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது வந்து ஃபெஸ்டிவலுக்கும் பண்ணலாம். நீங்க குழந்தைகளுக்கும் செஞ்சு குடுக்கலாம். இதுக்கப்புறமா கோதுமை மாவுல சிம்பிளான ஹைதராபாத் ஸ்பெஷல் ஒரு கஜூர். இதுவுமே ஹெல்தியானது. இதுக்கப்புறமா நம்ம டேட்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு டேட்ஸ் எனர்ஜி பார், இல்லை அப்படின்னா டேட்ஸ் பர்ஃபின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எல்லாம் முதல்ல நம்ம ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஹெல்தியாக கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் பஞ்சு போல் ஒரு வெள்ளை பணியாரம், அதாவது ஸ்வீட் பணியாரம்னு சொல்லுவோம். இதில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட. குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். இது கிட்டத்தட்ட 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இதில் நெய்யெல்லாம் குறைவாக தான் போட்டிருக்கேன். நம்ம வந்து கேரளாவில் எப்படி உண்ணியப்பம் பண்ணுமோ அதே மாதிரியே தான். இதுக்கு 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம், இல்லை இட்லி ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து 1/4 கப், வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் ரைஸ் பிடிக்காதவங்க திணை, வரகு இது கூட போட்டுக்கலாம், ராகி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 3லேருந்து 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சாகணும். நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க. இந்த தண்ணி யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி இருக்கணும். தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் மாதிரி தான் நாட்டு சர்க்கரையும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம ஊற வச்ச அரிசி, உளுந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தேங்காய் 1 கப் போட்டுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம அந்த நாட்டு சர்க்கரையோட சிரப் அதை ஊற்றிக்கலாம். ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் போடுறோம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்பவும் தனியாக இருக்க வேணாம். இங்கே பாருங்கள், இதுதான் பணியாரத்தோட கன்சிஸ்டன்சி. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புளிக்க வச்சு பண்ணும்போது அதனோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும் புளிக்கிறதுக்கு. ஒரு சில டைமில் குளிர்காலத்தில் புளிக்காது. அந்த டைமில் நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சம் போடுவோம். நான் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ட்ரெடிஷ்னலாக வந்து முந்திரி, திராட்சை அவ்வளோதான். இதை வந்து நெய்யில் வறுத்தும் போடலாம். இப்போ பேக்கிங் சோடா நான் போடுறேன், கொஞ்சம் தண்ணி. ஏன்னா குளிர் அப்படிங்கிறதுனால பெங்களூரில் சரியாக புளிக்கலை, கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆகும். அதனால நான் பேக்கிங் சோடா போடுறேன். நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னா நல்லா வெயில் இருக்கும், அதனால் சீக்கிரமாகவே புளிச்சிடும் ஒரு 5 மணி நேரத்தில். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாவே நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும் அந்த மாவு. இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக அப்படியே பணியாரம் ஊற்றிடலாம். நெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நம்ம உண்ணியப்பம் பண்ணுற மாதிரி கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் நெய் வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேவையான அளவு நம்ம ஊற்றிட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரணும். இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் அவசரமாக எடுத்தீங்க அப்படின்னா வேகாது. அது வந்து வேகலை அப்படின்னாவே டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேக் மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு நல்லா உப்பி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரை போட்டதுனால. இதை மூடி வச்சிடலாம். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆக பார்க்கும். ஸோ எப்போவுமே நமக்கு மிடில் இருக்கிறது, ஃப்ளேம் அதிகமாக இருக்கிறதுனால மிடில், ஸோ கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். மற்றபடி சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துடும். இதை திருப்பி போடுங்க.
அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி போட்டு தேவைப்பட்ட நெய் 1 டேபிள் ஸ்பூன் கூட நெய் ஊற்றிட்டு நல்லா குக் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ப்ரௌன் ஆக வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுக்கணும். உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. பட் நெய்யோட டேஸ்ட் வந்து ஆயிலில் வராது. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ராகியில் போட்டிருக்கேன் வீடியோ, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதையும் நீங்கள் போய் உத்தமி கிச்சனில் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு உப்பி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் வரைக்குமே நான் சொன்ன மாதிரி கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துள்ள டீ, காஃபி எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம். இதில் 4 பணியாரம் சாப்பிட்டாவே நம்மளுக்கு அப்படியே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ எந்த ஒரு கில்ட்டி வெயிட் போடுங்கிறதுல நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஸ்வீட் பணியாரத்தில் நிறைய ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள தால்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா இப்படியும் நீங்கள் போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் டேட்ஸை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி இதுக்கு வந்து ஸ்வீட்டாக வந்து பயன்படுத்தலாம். இதுக்கப்புறமா சிம்பிளாக கடலை மாவையும் பாதாமையும் வச்சு ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இதை பண்ணிடலாம். குளிர்காலத்தில் நமக்கு கடலை மாவு வச்சு பண்ணுற எல்லாமே ரொம்ப நல்லது கூட. நம்ம சளி இருமலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கல், சங்கராந்தி, உகாதி, தீபாவளி வரைக்கும் நம்ம இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. பிகினர்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாம். 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்படி ரோஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகும். இதில் ஏதாவது கட்டி இருந்தாலும் அப்படியே உடஞ்சிடும். நீங்கள் சளிச்சும் போடலாம். இது வந்து தனியாக நீங்கள் கடலை மாவு வச்சு மட்டுமே கூட நீங்கள் செய்யலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் சாஃப்ரான் போடுறேன். சாஃப்ரான் போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா சாஃப்ரானை கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அதே வந்து கலர் நல்லா இறங்கிடும். அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு மனம் வரும். அதே சமயம் ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க, ப்ரௌன் ஆகிடும். இப்போது 1/2 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக விட போகிறோம். முதல்ல 1/4 கப் நெய் விட்டுட்டு இதை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துடலாம். ஸோ அந்த கோதுமை மாவில், அந்த கடலை மாவில் இருக்கிற அந்த வாசனை, பச்சை வாசனை இந்த ஸ்டேஜ்லேயே போயிடும். இதுக்கப்புறம் நான் முந்திரி, பாதாம், பிஸ்தாவை அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கப் அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த கடலை மாவு ஹல்வாக்கு. இதை வந்து ஜென்டலாக ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் போதும். ஏன்னா எல்லாமே முன்னாடியே வறுத்து அரைச்சது அப்படிங்கிறதுனால திரும்ப ரொம்ப வறுத்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்ற போகிறோம். கிட்டத்தட்ட 1 கப் பால், 250 ml கப்பில் 1 கப் பால் ஊற்றிட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் போட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டி கட்டுற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா விஸ்கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்னாகும் அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் திக்காகும் போது உடைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா திக்காய் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். ப்ரௌன் சுகருமே இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நான் 1/2 கப் சுகர் போடுறேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் ஸ்வீட்டே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் பேரிச்சம்பழத்தை நல்லா சுடுதண்ணியில், நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் நீங்கள் அதை அரைச்சி கூட இதில் போடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு 1/4 கப் நெய்யை விட்டுட்டேன். இப்போது ஒரு 3 தடவை நான் நெய்யை வந்து மிக்ஸ் பண்ணுவேன். இது கெட்டியாக வர வரைக்கும் ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது அந்த பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தனியாக கடலை மாவில் மட்டுமே பண்ணலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நான் ஃபுட் கலர் வந்து எல்லோ ஃபுட் கலர் ஒரு 2 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது இருந்தால் நீங்கள் போடலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து
நீங்கள் கீழே அடிப்பிடிக்காமல் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் அது நெய்யை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஸோ அதனால் திரும்ப நம்ம நெய் விட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. இதில் நீங்கள் தேவைப்பட்டால் ஏலக்காய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், எடிபிள்னு சொல்லுவோம். இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு மஸ்டர்ட் சைஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணணும். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது அது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இதிலேயே நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டோ ஃப்ரெஷ்ஷான தேங்காவோ கூட நீங்கள் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் சின்ன சின்ன திராட்சை, அதுக்கப்புறம் முந்திரியை பொடி பொடியாக கட் பண்ணி அதை கூட நீங்கள் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இப்படி உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம். டக்குன்னு இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 3 நாளைக்கு கெட்டு போகாது. நீங்கள் ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணும்போது எடுத்து அவனில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது முழுக்க முழுக்க பாதாம்லேயும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கடலை மாவுலேயும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை வெல்லத்தை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். அவலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே மெத்தடில் நீங்கள் ரவையை வச்சு மில்க் கேசரின்னு ஒன்று இருக்குது, அதுவும் பண்ணலாம். அது கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து நெய் எல்லாமே குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அதனோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தா தெரியும். இதுக்கப்புறமா கோதுமையில் கஜூர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்பெஷல்னு சொல்லலாம். இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். டீக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இதை செஞ்சிடலாம். எந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா 1/4 கப் ரவை, எள்ளு, இதுக்கப்புறம் சோம்பு ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் உப்பு, ஏலக்காய் பொடி, டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா நார்மல் கோகோனட் கூட போட்டுக்கலாம். பவுடர் சுகர் இல்லைனா சுகர், பேக்கிங் சோடா. சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும். நீங்கள் நார்மலாக நெய் ஊற்றலாம், இல்லைனா சூடு பண்ணி கூட ஊற்றலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும். அந்த மாவு செமி சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து 10 நிமிஷம் பசைஞ்சு அப்படியே வச்சுருக்கும் போது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ ரொம்ப சாஃப்டாக பசைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுகரெல்லாம் போட்டுக்கிறதுனால தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரொம்ப முக்கியம், மாவு டைட்டாக இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம பிஸ்கட் எல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவராகவும் மிக்ஸ் பண்ண வேணாம். க்ளூட்டன் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கோதுமை ஸ்மெல் வரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாம் ரோல் பண்ணி. அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு உருளை ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம கத்தியை வச்சு இதிலையே கட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ நல்லா கிராக் இல்லாமல் நல்லா ரோலாக வந்து பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் மாவு கூட துவைக்கலாம் ஒட்டாமல் இருந்ததுன்னா. இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ராகி போடுறதுனால போட்டு பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக ராகி வெல்லம் வச்சு வீடியோ போடுறேன். ஸோ ஈக்குவல் ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது அவ்வளோதான். நமக்கு ரொம்ப நேரம் வந்து ஷேப் பண்ணுறதோ, ரொம்ப நேரம் வந்து அதை வந்து மாவு தூவி தேய்க்கிறதோ எதுவுமே கிடையாது. அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் பண்ணாதீங்க, ரொம்ப தின்னாகவும் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் திக்னஸ். இன்னும் வந்து ஆயிலில் போடும்போது அது விரிய ஆரம்பிக்கும். எட்ஜஸ் மட்டும் ஷேப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அப்படியே கூட நம்ம
ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ நீங்கள் பேக்கிங் கூட பண்ணலாம். ஃப்ரை பண்ண பிடிக்காதவங்க ஏர் ஃப்ரையரில் போடலாம். இப்போ நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும். அதில் போட்டுட்டு லோ மீடியம்ல ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கறியிடும், உள்ளே வேகாது. கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும். ஸோ லோ மீடியம் அதில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் போடும்போது சூடாக இருக்கணும். அதில் லோ ஃப்ளேமில் வச்சுடாதீங்க. நல்ல சூடான எண்ணெயில் தான் போடணும். அந்த டைமில் லோவில் வச்சு போட்டிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால என்ன ஆகும்னா நல்லா கிறிஸ்பினஸும் க்ரன்ச்சினஸும் கிடைக்கும், நல்லாவும் ஃப்ரை ஆகும். நீங்கள் பேக்கிங் சோடா போடாத பட்சத்தில் இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், அவ்வளோதான். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கெல்லாம் மாவு பசியும் போது மைதா மட்டும் இல்லை, கோதுமை மாவு பசியும் போது ஓவராக நம்ம சப்பாத்தி மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கோதுமையோட ஸ்மெல் தான் இருக்கும். மற்றபடி நார்மல் பிஸ்கட் மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமானது டைட்டான டோவாக இருக்கணும். அந்த டோவை ரொம்ப நேரம் பசியக்கூடாது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இதுலேயே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோ இல்லை வந்து அரிசி மாவை கூட போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணாமல் போட்டிருக்கேன். நீங்கள் சுகரை பவுடர் பண்ணி கூட போடலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ ஒரு செட் எடுத்துகிட்டு 2வது செட் எடுத்ததுக்கப்புறம் 2 ஒன்றா போட்டு கூட பண்ணலாம். இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்தோன்னே டைரெக்டாக ஒரு கண்டெய்னரில் போடாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அது மேலே போட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயிலுமே நமக்கு அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இதில் நான் வந்து வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு ஆப்ஷனல் தான், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். பிடிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கருப்பு எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 விதமாக போட்டிருக்கேன். ஒன்று கடலை மாலை ஸ்பைஸியாக போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு பரா வந்து போட்டிருக்கேன். இதே மெத்தட் ஈஸியான மெத்தடில், அதுவும் நீங்கள் உத்தமி கிச்சனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த ஆயிலுமே இல்லை. இதை வந்து முதல்ல ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே வரும். எப்போவுமே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு வாரத்தில் நான் முடிச்சிடுறது நல்லது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது செஞ்சி ஸ்பெஷல், ஒரு சிம்பிளான ஒரு யூனிக்கான ஒரு சிம்பிளான முட்டை மிட்டாய். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சி ஸ்பெஷல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத்தில் கூட ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிபி. இது வந்து வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சிடும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதில் எக்கோட வந்து ஸ்மெல் கொஞ்சம் கூட தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பாதாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைகளுக்கு. ஸோ எக்கு சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது நியூ இயர்லேருந்து ஆரம்பித்து கிறிஸ்மஸ் வரைக்கும் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம ஈஸியாக செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இதை பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம் பிடிக்காதவங்க நீங்கள் முந்திரி கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். இல்லை அப்படின்னா கூட காலையில் வந்து இமீடியட்டாக செய்யணுன்னா நீங்கள் நைட்டே வந்து ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சதுக்கப்புறம் தோல் எடுத்துக்கலாம். இல்லை தோலோட கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். தோலோடு அரைக்கிறீங்க அப்படின்னா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அந்த தண்ணியை வடிகட்டிடுங்க, தேவையில்லை. முதல்ல கரகரப்பாக அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு பால் ஊற்றிட்டு ஃபைனாக அரைச்சிக்கணும். ஸோ இப்படி தான் இருக்கணும். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இல்லை 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட 1 லிட்டர் பால் ஊற்றணும். இதில் தண்ணி ஊற்றுறதுக்கான ரீசன் கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். நம்ம எப்படி பேடாலாம் பண்ணுவோம் அதே மாதிரி பால் கோவா பண்ணுற மாதிரி. இது வந்து கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மீடியம் டு ஹையில் வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 லிட்டர் பால் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி கடைசியாக ஒரு 1/4 லிட்டருக்குள்ளே தான் வரும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம பாசுந்தி பண்ணுவோம்ல அதே மாதிரி சைடில் வந்து அந்த ஆடையெல்லாம் வரும், அந்த மலாயின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டுட்டே வரணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் 1 லிட்டர் வந்து நல்லா வந்து சுண்டிடுச்சு.
இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஸ்டேஜ். அதாவது இதில் மெயினாக கோயா ஆட் பண்ணுவாங்க. நம்மகிட்ட வந்து இமீடியட்டாக நம்மகிட்ட கோயா இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் ரெடிமேட் கோயா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இப்போ பாதாம் பேஸ்ட், 1 கப் சுகர், அதுக்கப்புறம் நெய் கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி, சாஃப்ரான். ஸோ இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த முட்டையோட ஸ்மெல்லே வராது. ஒரு சில டைமில் நம்ம பண்ணும்போது அந்த எக்கோட ஸ்மெல் அதிகமாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏலக்காயும் சாஃப்ரானையும் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ அந்த ஏலக்காவும் சாஃப்ரானும் டாமினேட் பண்ணும்போது நமக்கு எக் ஸ்மெல் வராது. இதில் 4 எக் போடுறேன். நீங்கள் தேவைப்பட்ட 6-7 எக்கு கூட போடலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விஸ்கில் வச்சுட்டு பீட் பண்ணுங்கள். அப்போ அந்த எக்கோட மஞ்சக்கருவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எக் ஒயிட் மட்டும் போடுவாங்க. பட் ட்ரெடிஷ்னலாக வந்து எக் யோக்கும் மிக்ஸ் பண்ணி தான் போடுறாங்க. ஸோ முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ண வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கணும். நீங்கள் ஹைலெல்லாம் வச்சிடாதீங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோவிலேருந்து மீடியம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நல்லா திக்காக வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே திக்காகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தடு தான் முட்டை ஹல்வான்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஃபேமஸான பேக்கரியிலலாம் கிடைக்கும். இதே மெத்தடில் இதை பேக் பண்ணுறோம். ஆனால் அது வந்து ஹல்வா மாதிரி பண்ணுவோம். இது நல்லா திக்காகி வரும்போது நம்ம நல்லா எடுத்து வச்சுருவோம். அதுதான் முட்டை ஹல்வான்னு சொல்லுவோம். ஸோ இதில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். நீங்கள் வந்து 1/4 கப் கூட போட்டுக்கலாம் நெய். ஸோ நெய் பிடிக்காதவங்க அப்படிங்கும்போது ஆயில் போடலாம். பட் ஆனால் ஆயிலோட ஸ்மெல்லும் நெய்யோட ஃப்ளேவரும் வந்து வேறு வேறு. ஸோ அப்படி போடும்போது டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரமல் எக் புட்டிங் சாப்பிடுவோம், அதே மாதிரி தான் இருக்கும். கேரமல் புட்டிங் மாதிரி தான். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு ட்ரேயில் நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த முட்டை மிட்டாய் வந்து இதில் ஒட்டாமல் வரணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் சைட்லேயும் வந்து நெய்யால் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் போட்டு ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கொயர் ட்ரே, ரவுண்ட் ட்ரே எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா திக்காக வந்துருச்சு. இதுலேயே 2 மெத்தட் இருக்குது. கொஞ்சம் ரன்னியாக இருக்கிறப்ப எடுத்து ஊற்றி பண்ணுறது. இன்னொரு விஷயம், நல்லா திக்காகும்போது இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயிலே ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீட்டாக வந்துடும். பேக் பண்ணும்போது சீக்கிரமாகவும் செட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த பேக்கிங் ட்ரேயில் நம்ம போட்டுடலாம். பர்ஃபெக்டான ஒரு முட்டை மிட்டாய் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பேக்கிங் ஷீட் வந்து தேவையில்லை. ஸோ உங்களுக்கு அப்படி இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நெய் தடவிக்குங்க. அதுக்கப்புறம் ஓடிஜி அவன் கூட தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக அலுமினியம் கடாயில் கூட நீங்கள் பேக் பண்ணலாம். நான்ஸ்டிக், அலுமினியம், இரும்பு இதில் வேணாலும் நீங்கள் பேக் பண்ணலாம், குக்கரில் கூட. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதாமி, பிஸ்தாவையும் நம்ம தூவோம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ட்ரெடிஷ்னலாக மேலே வந்து தூவாங்க. இப்போ நெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ரிசல் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ண பாதாமை நான் தூவுறேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிஸ்தா கூட துவைக்கலாம். பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் உங்களுக்கு விருப்பப்படி துவைக்கலாம். இதில் நான் கலர் எதுவும் போடலை. நீங்கள் தேவைப்பட்ட எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி 11ல் கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணோம். ப்ரீஹீட்டிங் டைம் அப்படின்னா கிட்டத்தட்ட 250 டிகிரியில் 10 மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு பேக் பண்ணுறது நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. கிட்டத்தட்ட 180 பேக் மோட், அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ். ப்ரெஷர் குக்கர் கடாய்னா அதே மாதிரி ப்ரீஹீட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் பேக் பண்ணணும். மேலே டாப் வந்து ப்ரௌன் ஆகிடுச்சான்னு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகலாம். இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன். இது பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடணும். கொஞ்சம் நெய் போட்டு தடவிக்கலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிளாக் கலரில் ப்ரௌன் ஆகிறது பிடிக்கும். ஸோ அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள்.
பட் இந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஏன்னா நம்ம ஆறுறதுக்கு டைம் கொடுக்கல அப்படின்னா எல்லாம் அப்படி இப்படியே சொதன்னு வெளில ஆரம்பிச்சிடும். சைடில் மட்டும் லைட்டாக எடுத்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. ஏன் அப்படின்னா நல்லா பேக் பண்ணிட்டோம், பார்க்குறதுக்கு அப்படியே புட்டிங் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஐஸ்கிரீமில் வந்து வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இது மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீமை வச்சு சாக்லேட் சிரப் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த செஞ்சி மிட்டாய் சுகர் இல்லாமல் வெல்லம், நாட்டு சர்க்கரை, ப்ரௌன் சுகர் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். பட் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது ட்ரெடிஷ்னலாக எப்படி கடையில் கிடைக்குமோ அதே மாதிரி சுகரை வச்சு பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்விஸ்டரில் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியும். இதில் பாதாமெல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே சமயம் இது வந்து ரொம்ப ஒரு 3 நாளுக்கு கெட்டு போகாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோவா ஸ்பெஷலில் ஒரு ஸ்வீட் இல்லை ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். கடலைப்பருப்பை வச்சு பண்ண போகிறோம். ப்ரோட்டீன் ரிச்சான சிம்பிளான ஒரு ஸ்வீட். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். கிறிஸ்மஸ் அப்படிங்கும்போது கோவாவில் பண்ணுற ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமானது. நம்ம ஊரில் சாப்பிட்ற பர்ஃபி மாதிரியே தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பதமெல்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம். வடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறும். இப்போது 5 மணி நேரத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மஞ்சள் தூள் கூட போடலாம், ஆப்ஷனல் தான். உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள். ஆனால் நான் எதுவுமே போடலை, நான் டைரெக்டாக தான் வேக வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட 5லேருந்து 6 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது தேங்காய் 1 கப் எடுத்துகிட்டு முதல்ல அதையும் அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி உதிரியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் கடலைக்கு கிட்டத்தட்ட 1 கப் தேங்காய். இப்போது அந்த ட்ரேவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இடையில நம்ம ட்ரேவை ரெடி பண்ண முடியாது. சரி, நெய் கூட உங்களுக்கு போதும். ஆனால் ஈஸியாக டீமோல்ட் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு நம்ம தண்ணியை ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அரைக்க முடியலைன்னா கொஞ்சம் பால் இல்லைனா இது வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அதையே கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்தளவுக்கு திக்காக இருந்ததுன்னா அந்த பர்ஃபி சீக்கிரமாக செட் ஆகிடும் நமக்கு. ஸோ ஒரு பேனில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பேனை ஆன் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு 2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். இது வந்து 1.25 கப்லேருந்து 2 கப் நல்லாயிருக்கும். சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர், வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலாக சுகரில் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சுகரில் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெல்லத்தில் பண்ணலாம். முதல்ல பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். சுகர் கரைய உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆகும். இதுலேயே அந்த கடலை பருப்பு நம்ம அரைச்சி வச்சது நல்லா வெந்து சூப்பர் டேஸ்ட்டாக வரும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா தேங்காய் இருக்கிறதுனால அதுலேயே நமக்கு அந்த தேங்காவோட ஆயில் வரும். ஸோ அதனால் நமக்கு நெய்யெல்லாம் ரொம்ப தேவைப்படாது. அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் நெய்யும் போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. ஒரு சில டைமில் நீங்கள் லோவில் வச்சிங்கன்னா 45 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் மீடியமில் வச்சா வந்து 30 மினிட்ஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்துடும். ஒரு டோ மாதிரி வரணும். இதுதான் பதம். வேறு எதுவும் சுகர் சிரப்போட பதம்ல நம்ம எதுவுமே பார்க்க மாட்டோம். நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப்படியே உருண்டை பிடிச்சி உருட்ட முடியும், அந்த மாதிரி இருக்கும். திக்காக திரண்டு வந்துடும். அந்த தண்ணி மாதிரியெல்லாம் இருக்காது.
இந்த ஸ்டேஜ் வந்துன்னா நீங்கள் எடுத்து ட்ரேயில் போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க, வராது. இப்போது பட்டர் ஷீட் ட்ரேயில் போட்டுட்டு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கடைசியில் நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த பேனோடு எடுத்து வச்சுட்டு, ஸோ இந்த கரண்டியை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த டோ வந்து கொஞ்சம் இறுக்கமாகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சொதன்னு இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் வச்சுருக்கும் போது கூட நம்ம கெட்டு போகாது. நம்ம பாலெல்லாம் இதில் ஆட் பண்ணல, தேங்காயுமே நல்லா குக் ஆகிடுது நமக்கு. ஸோ அதனால் இது கெட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சப்பாத்தி ரோலரில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் தடவின கரண்டியில் ஷேப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இதில் நம்ம டிசைன் மார்க்கிங்ஸ் போடணும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா நார்மல் பர்ஃபி மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த செட்டாக முன்னாடி பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் நமக்கு போட முடியாது. ஸோ இதை போட்டுட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது, அதனால நான் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னே தண்ணி மாதிரி ஆகும், அது செட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கும். நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே வச்சிடணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும், 30 மினிட்ஸ்லேருந்து 1 மணி நேரம் ஆகும். இல்லை ஒரு சில டைமில் உங்களுக்கு பதம் லைட்டாக தப்பிடுச்சு அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணதுக்கப்புறமா மேலே நட்ஸு தூவலாம். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இதே வந்து ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது, அதனால் எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து எதுவும் ஆட் பண்ண வேணாம். தேவைப்பட்டால் பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் தூவிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேயே எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்ம ட்ரே எல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு சொல்லிவிட்டு. அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப சொதன்னு இருக்காது. நமக்கு அந்த கத்தியில் கூட ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஈஸியாகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக வர ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதே மெத்தடில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். தேங்காய் பர்ஃபியிலேருந்து ஆரம்பித்து முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். ஸோ கூடிய சீக்கிரமாக வெள்ளத்தில் எப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வந்து கோவாவில் ஸ்வீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுலேயே எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு. கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் கலர் தான், தேவைப்பட்டால் நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணலாம், அதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கோவா ஸ்பெஷல் கோண்டோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடலைப்பருப்பில் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, இல்லை ரைஸில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி அதே மாதிரி சேம் வந்து கடலைப்பருப்பு மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் கடலைப்பருப்பு, பாதாம், முந்திரி இதுவுமே வந்து நீங்கள் வச்சு பண்ணலாம். நல்ல பாதாமை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு இதோடு சேர்த்து அரைச்சும் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா நீங்கள் கடலை மாவு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது டேட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு கிட்டத்தட்ட 1 வாரம் கெட்டு போகாமல் இருக்கிற ஒரு எனர்ஜி பார் தான் பண்ண போகிறோம். டெய்லி குழந்தைகளுக்கு ஒன்று சாப்பிட்டா போதும், அவ்வளோ ஒரு அயன் ரிச்சான ஒரு கண்டென்ட்டை கொடுக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளான ஹெல்தியான டேட்ஸ் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரோட்டீன், அயன் ரிச்சுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். டெய்லி ஒன்று சாப்பிடும்போது அனிமியாக வந்தாலும் சரி, முடி உதிர்வு, இது எல்லாத்தையும் இதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லலாம். இது பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை, 1 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது. இதுக்கு நம்ம 1 கப் டேட்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதனோட சீட்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சீட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் சீட்லெஸ் டேட்ஸ் இருந்தாலும் அதுலேயும் பண்ணலாம், ஆனால் டேட்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 1/4 கப் பாதாம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பிஸ்தா 1/4 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா மிக்ஸ்டு சீட்ஸ் வந்து எடுத்துக்க போகிறோம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் முந்திரி,
இது எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுவோம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பர்ஃபி ரொம்ப நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. கடைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விலை அதிகமாக இருக்கும், அதாவது டேட்ஸ் வச்சு பண்ணுற பர்ஃபி. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குறைவான விலையிலையும் நம்ம பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சாப் பண்ணிவிட்டு கூட போடலாம். ஸோ முந்திரி பாதாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிலக்கடலை எள்ளெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வால்நட்ஸ் கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் வால்நட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு ஒரு சில டைமில் பிடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது கூட. இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பாப்பி சீட்ஸ், கசகசா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ப்ரௌனாக விட வேணாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்ஃபிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும், பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது போதும், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம டேட்ஸை வந்து போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கும். நல்லா குக் ஆகிடுச்சு அப்படிங்கும்போதே உங்களுக்கு பர்ஃபி ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இந்த டேட்ஸை போட்டுட்டு நீங்கள் லோ மீடியமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா இதை வந்து குக் பண்ணணும். அதாவது அப்படி ரோஸ்ட் ஆகும்போது தான் என்னாகும் அப்படின்னா அது நல்லா சாஃப்டாகும், அந்த பர்ஃபி ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். உங்களுக்கு மசிக்க முடியல அப்படின்னா மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு கூட பண்ணலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் விட்டுருக்கேன். இது வந்து ஃப்ளேவருக்காக. நெய் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு. நெய் பிடிக்காதவங்க ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் அப்படிங்கும்போது ஃப்ளேவர் இல்லாத ஆயில் ஊற்றணும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த நட்ஸை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த டேட்ஸோட மிக்ஸ் ஆக வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பர்ஃபி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் உதிர்ந்து போகாமையும் இருக்கும். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கீழே வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால லோவில் வச்சுட்டே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். நமக்கு பர்ஃபி ஒன்றா சேர்ந்து வந்துச்சு. இப்போ எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டுடலாம். ட்ரேயில் போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த டைம்லேயே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படியே நல்லா செட் ஆன மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியவே வந்து ரூம் டெம்பரேச்சரில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் விட்டிங்கனாவே நல்லா செட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை போட்டதுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் சூடாக இருக்கும்போது பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்லைனா உதிர்ந்து போயிடும். இப்போ நான் ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன். 1 மணி நேரத்துலேயே நல்லா செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே கையில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கூட போட்டுக்கலாம், அதாவது சாக்லேட் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து கட் பண்ணோன்னே எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொதன்னு இல்லை, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு கட் பண்ணும்போது தெரியும், ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா அது வந்து உதிர்ந்து போயிடும். டேட்ஸ் அப்படிங்கிறதுனால நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ நட்ஸ் எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே சமயம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், இல்லை வனிலா எசன்ஸ் கூட போட்டுக்கலாம். ஆனால் இது எல்லாமே போட்டால் அந்த டேட்ஸோட ஃப்ளேவரை வந்து டாமினேட் பண்ணும், அதனால அந்த ப்ளைனாக இருக்கிறதே நல்லது கூட. இதே மெத்தட் தான் ட்ரை ஃப்ரூட்ஸில் லட்டு. அது மட்டும் இல்லாமல் டேட்ஸ் சலாமின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ரோல் மாதிரி. இதேவே ரோல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுறது, அதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று வந்து கொடுத்து விடலாம். நம்ம ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கனாவே இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இது டெய்லி ஒன்று நம்ம கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது கூட. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயே 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். இது வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லேயும் இது பண்ணலாம். தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து இது பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம்.
உங்களுக்கு திராட்சை பிடிச்சிருந்து அப்படின்னா உலர் திராட்சை இதில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.